ராகுல் காந்திக்கு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த முக்கியத்துவத்தை டெல்லி எப்படி பார்க்கும், அமித்ஷா மோடி எப்படி பார்ப்பாங்க? அவங்க அதை விரும்பலங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்குதான்னு பார்க்கணும். அதிமுக வந்து அங்கே போகுதா, திமுக இங்கே வருதாங்கிறதா. அதனால ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு கட்சிக்கு எதிராக மாநில கட்சிகள் மட்டுமே இருக்க முடியும், இன்னொரு தேசிய கட்சி இருந்துடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வந்து அவங்க காங்கிரஸை வந்து ஒரு மாநில கட்சி மாதிரி சுருக்க விரும்புகிறாங்க. ஆனால் இன்சிடென்ட்லி அவங்க தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க, கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு வந்துருச்சுன்னா தென் மாநிலங்களை பூரா அவங்க பிடிச்சிட்ட மாதிரி ஒன்று தெரியும் உங்களுக்கு, புதுச்சேரியை தவிர. அப்போ அந்த மேப்பை வந்து அவங்க விரும்பல. இந்த பக்கம் பூரா காவியா இருக்குது, இந்த பக்கம் வந்து வேற ஒன்று வருதுன்னு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதற்கான முயற்சி அவங்க பண்ணாங்க. எப்படி தாவேக்கு ஆட்சி அமையாமல் இருக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணதோ அது மாதிரி இந்த மாதிரி வரதை அவங்க விரும்பல. ஆனால் வந்து சேர்ந்துட்டாங்கும் போது நீங்க அதில் ஒன்றும் சேரக்கு இல்லை. அதனால வந்து அவங்க வேற அலைன் பண்றதுக்கு என்ன பார்ப்பாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் அங்கே தாவேக்காவோட போயிருச்சு, அதிமுகவில் ஒரு பிரிவு அங்கே போயிருச்சு. ஓகே, அது அவங்க முடிவு. தடுக்க பார்த்தாங்க, முடியல, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. நம்ம ஒரு அலையன்ஸ் போட்டுக்கிடுவோம், நம்ம ஒரு டைப் போடுவோம், நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், நமக்கு லாபம். அப்போ பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் இருந்ததோட திமுகவும் பாஜகவும் இருந்தால் ரெண்டு பேருக்குமே லாபம். ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸ் கட்சி உடஞ்சி வெளியே போயிருச்சு. இண்டி பிளாக்னு ஒன்று இல்லவே இல்லை. கேரளாவில் கிடையாது, டெல்லியில் கிடையாது, பஞ்சாப்ல கிடையாது, வெஸ்ட் பெங்கால்லையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது, ஓய்வு போயிருச்சு. அப்போ இண்டி பிளாக் இல்லை, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தான் முதல்ல குத்திட்டு வேற போயிருச்சு. அப்போ திருப்பி அவங்கள தூக்கி பிடிக்கிற அர்த்தம்ல. நீங்கள் ஞாபகம் இருக்கும், டெல்லியில் கனிமொழி அக்கா வந்து எங்களுக்கு சீட்டை மாற்றி கொடுத்துருங்க, அவங்க பக்கத்தில் உட்கார முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால அங்கே வந்துருச்சு. அப்போ வந்து பாஜக அந்த ஸ்பேஸை பயன்படுத்திக்க பார்க்கும். அப்போ வந்து இவங்களுக்கு என்னென்ன, மத்திய ஆளும் கூட்டணியோட நமக்கு தயவு வந்துச்சுன்னா ரொம்ப நமக்கு நல்லா இருக்கும். அப்போ அது மாதிரி திமுக இன்னைக்கு யோசிக்கலாம். நாளைக்கு நம்ம வந்து காங்கிரஸ் நம்ம கூட இல்லை, அப்போ எதிர்கட்சி வரிசையில் இல்லை, அப்போ நம்ம அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஒத்து ஊதணும்? நம்ம பாஜக கூட நம்ம சேர்த்தோம், நமக்கு ஒரு சேஃப்டி ஒன்று கிடைக்கும், நமக்கு வந்து நல்லா இருக்கும். பாஜகவுக்கும் அதில் ஒரு வின் பாலிசி என்ன அப்படின்னா, ஏற்கனவே சர்ப்ளஸாக அவங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் கட்சியும் இருக்குது. திமுக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து ராஜ்யசபாவில் அவங்க பெரும்பான்மையை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்னும் பெறல, நெருங்கி போயிட்டு இருக்காங்க. திமுக வந்துச்சுன்னா 2/3 மெஜாரிட்டியோட அவங்க நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கூட நிறைய விஷயங்களை நெருக்கி செய்ய முடியும். அண்ட் திமுகவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க வெளியில. அவங்க பேசி அரவிந்த் கெஜ்ரிவாலை கன்வின்ஸ் பண்ண முடியும், இவங்க பேசி அகிலேஷ் யாதவை கன்வின்ஸ் பண்ண முடியும், இவர் பேசி மம்தா பானர்ஜியை கன்வின்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவரால் பண்ண முடியும், திமுக தலைவரால். அப்போ அது நமக்கு நல்லதான். நமக்கு என்ன கட்டிச்சுமாங்க, இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் கூட்டணி இருந்தவங்க தான் பார்த்துங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை தவிர மம்தா பானர்ஜி கூட்டணி இருந்ததா, திமுக கூட்டணி இருந்தே மறந்துட்டீங்க. மம்தா பானர்ஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? நல்லா ஞாபகம் இருக்கு சார். ஆனால் பிஜேபின்னும் போது அவங்க என்ன அரசியல் கடந்த 10-12 வருஷம் அரசியல் அவங்களுக்கு தெரியும். திமுக என்ன அரசியல் இருந்தாங்க, சேர பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ திரும்ப ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க குழந்தை மாதிரி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.